லக்ஷ்மணனை பத்தி ஒரு அழகான ஸ்லோகம். காட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கார். ஒவ்வொருத்தரையா ராமன் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறார். சீதையை பார்த்தார், கூட்டிட்டு போக மாட்டேன்னார். லக்ஷ்மணனை பார்த்தார், கூட்டின்னு போக மாட்டேன்னார். கௌசல்யா முதல்ல கூடவே வருவேன்னு பிடிவாதம் பிடித்தாள். அவரை சமாதானம் பண்ணி அதெல்லாம் கைப்பிடித்த கணவன் நாட்டில் இருக்கிறச்சே பிள்ளை பின்னாடி எல்லாம் வரவே கூடாது, கௌசல்யா நீ நாட்டிலே இருந்துட்டார். அது நன்னா முடிஞ்சுது. அடுத்து சீதையின் இடத்துல வந்து சீதையை நீ நாட்டில் இருந்தார். சீத்தை திரும்பி கேட்ட முதல் கேள்வி, ஏன் உங்க தாயாருக்கு சொன்ன தர்மம் எனக்கு இல்லையோ? இப்பதான் அங்க ஒண்ணு பேசிட்டு வந்தேன். அவர் இருக்கும்போது கூடவே இருக்கணும், வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்னிடத்துல வரச்சே மட்டும் நீ இங்க இருன்னு சொல்றியே, இது நியாயம் இல்லை, நான் கூட வருவேன்னு அவ பேச ஆரம்பித்தாள். அப்ப சீதையை முன்னிட்டு கொண்டு லக்ஷ்மணன் ஒரு சரணாதி பண்றார். சீதா சமக்ஷம் காக்குத்ஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத் சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம் சீதா சமக்ஷம் காக்குத்ஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத். முதல்ல சீதை திருவடிகள் விழுந்து, சீதை நீதான் பரிந்துரை செய்யணும், தேவரீர் தான் புருஷகாரமாக இருந்து இந்த ராமன் என்னை கூட்டின்னு போக மாட்டேன்னு சொல்றார், நீர் பார்த்து சேர்த்து வைக்கணும். நானே இப்பதான் அவரிடத்துல போராடி வாங்கிட்டு இருக்கேன், அதற்குள்ள நீர் வேறு நம்மிடத்தில் வந்து கேட்கிறீரா? சரின்னு பரிந்துரை செய்து சீதை ஏற்றுக்கொண்டதன் பேரில் லக்ஷ்மணனை ராமன் அழைச்சின்னு போறதுக்கு ஒத்துண்டார். அப்படி புருஷகாரம் பண்ணும்போது ஒரு படி கீழே தான் இருக்கணும். பெருமான் உபாயமா மேலதான் இருப்பார். அதனால ஒரு குறையும் இல்லை. லக்ஷ்மிஹி புருஷகாரத்தே நிர்திஷ்டா பரமரிஷிபிகின்னு பாஞ்சராத்திரம் லக்ஷ்மி தந்திரம் சொல்லுகிறது. லக்ஷ்மிங்கிறவள் நிர்திஷ்டா, இந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாள். புருஷகாரத்தே நிர்திஷ்டா பரமரிஷிபிகி, புருஷகாரத்வங்கிறத செய்வதற்கு இருக்கிறாள். கமலான்னு பிராட்டிக்கு திருநாமம். அந்த இப்ப பல பேர் நீங்களும் இங்க கமலான்னு பேர் வச்சிருக்கலாம். அந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றேன். க ம லாதீதி கமலா, கமௌ லாதீதி கமலான்னு வியுத்பத்தி சொல்லுவா. காங்கிறது பகவானுக்கு வாச்சகம், மாங்கிறது ஜீவனுக்கு வாச்சகம். க பரமாத்மா, ம ஜீவாத்மா, கமௌ இந்த ரெண்டு பேருக்கு இடையில் மகாலட்சுமி இருந்து லாதி, லா தான ஆதானேன்னு தாத்து, கொடுத்து வாங்குவதற்கு லான்னு பேர். லாதினால் கொடுக்கிறாள், வாங்குகிறாள். இந்த ஜீவனை கொண்டு போய் பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறாள், கொடுக்கிறாள். அந்த பெருமானை இந்த ஜீவனுக்காக வாங்குகிறாள், பெறுகிறாள். இந்த ரெண்டு பேருக்கு இடையில் பாலமாக இருந்து இந்த கொடுக்கல் வாங்கல் அழகா நிறைவேற்றுறாருங்கிறது. அதான் பேருக்கே அர்த்தம். கமௌ லாதீதி கமலா. அதனாலதான் கமலாவாக பெருமாளுக்கு பிராட்டி நடுவில் இருக்கிறாள்.